தீபாவளியை ஒட்டி இன்று முதல் சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தீபாவளி பண்டிகை வருகின்ற திங்கட்கிழமை கொண்டாடப்படும் நிலையில் சென்னையில் வசிப்போர் சொந்த ஊர் செல்லும் வகையில் தமிழ்நாடு அரசு இன்று முதல் சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது. வழக்கமாக இயக்கப்படும் 2092 பேருந்துகளுடன் 5900 சிறப்பு பேருந்துகள் என இன்று முதல் 4 நாட்களுக்கு மொத்தம் 14268 பேருந்துகள் இயக்கப்படவிருக்கின்றன. இது தவிர மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் 6110 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவிருக்கின்றன. சென்னையில் 4 இடங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் ஆர் மோகன் தெரிவித்துள்ளார். அதன்படி கிடாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் இருந்து திருச்சி, கரூர், மதுரை, நெல்லை, செங்கோட்டை, தூத்துக்குடி, திருச்செந்தூர், நாகர்கோவில், வார்த்தாண்டம், திருவனந்தபுரம், காரைக்குடி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், தேனி, திருப்பூர், பொள்ளாச்சி, ராமேஸ்வரம், சேலம், கோவை, எர்ணாகுளம், திண்டிவனம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர், விருத்தாச்சலம், அரியலூர், திட்டக்குடி, செந்துறை, ஜெயங்கொண்டம், புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் செல்லும் பேருந்துகளும் மற்றும் திண்டிவனம் வழியாக பன்ருட்டி, நெய்வேலி, வடலூர், சிதம்பரம், காட்டுமன்னார்கோவில் செல்லும் பேருந்துகளும், திண்டிவனம், விக்கிரவாண்டி, பன்ருட்டி வழியாக கும்பகோணம் செல்லும் பேருந்துகள், தஞ்சாவூர் மார்க்கமாக பட்டுக்கோட்டை, மன்னார்குடி செல்லும் பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்படும். கிடாம்பாக்கம் மாநகர பேருந்து முனையத்தில் இருந்து வந்தவாசி, போளூர் மற்றும் திருவண்ணாமலை மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். கோயம்பேடு எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் இருந்து வேலூர், ஆரணி, ஆற்காடு, திருப்பத்தூர், காஞ்சிபுரம், செய்யாறு, ஓசூர் மற்றும் பெங்களூர் செல்லும் பேருந்துகளும், திருத்தணி வழியாக திருப்பதி செல்லும் பேருந்துகளும், கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி செல்லும் பேருந்துகளும், கடலூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், நாகை, வேளாங்கண்ணி, வேதாரண்யம், திருவாரூர் மற்றும் திருத்துறைப்பூண்டி செல்லும் பேருந்துகளும் இயக்கப்படும். மாதவரம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை மற்றும் செங்குன்றம் வழியாக ஆந்திரா செல்லும் பேருந்துகளும் வழக்கமாக இயக்கப்படும். திருச்சி, சேலம், கும்பகோணம், திருவண்ணாமலை செல்லும் பேருந்துகளும் இயக்கப்படும். பயணிகள் கடைசி நேர நெரிசலை தவிர்க்கும் வகையில் முன்கூட்டியே திட்டமிட்டு முன்பதிவு செய்து பயணிக்குமாறு போக்குவரத்து துறை கேட்டுக் கொண்டுள்ளது. இதேபோல தெற்கு ரயில்வே சார்பில் தாம்பரத்தில் இருந்து இன்றும் நாளை மறுநாளும் கன்னியாகுமரிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. தாம்பரத்தில் இரவு 11:30 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் பிற்பகல் 1:25 மணிக்கு கன்னியாகுமரி சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியில் வெள்ளிக்கிழமை 3:35 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் சனிக்கிழமை காலை 4:30 மணிக்கு செங்கல்பட்டை வந்தடைகிறது. 6 தூங்கும் வசதி கொண்ட பெட்டிகளுடன் 12 பொது பெட்டிகளோடு இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது.